hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான ரோட்டுக்கடை காளான் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் எந்த ஒரு சாஸுமே இல்லாம ஹெல்த்தியா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துட்டேன். மஷ்ரூமை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா கேபேஜ், மஷ்ரூம் அண்ட் ஆனியன் இதெல்லாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இது நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி விடாமல் இப்போ செய்கிறது தான் பெட்டர். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. 1 ட்ராப் 2 ட்ராப் தெளிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் தண்ணியே சேர்க்காம பிசைஞ்சிருக்கேன். இது எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸில் பக்கோடா வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இதை திருப்பி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு சைடு நல்லா கருகிரும், இன்னொரு சைடு வெந்திருக்காது. இது ஒவ்வொரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பக்கோடா நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு தேவையான சாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இந்த ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுத்ததான் நான் ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக இதில் சாஸ் ஆட் பண்ணுவாங்க, டொமேட்டோ சாஸ். அது எனக்கு வேண்டாம் அப்படின்றனால நான் தக்காளி அடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோ சாஸே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது தக்காளியோட எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போய் இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதாங்க. இதான் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டெக்ஸ்சராக கொடுக்கும். இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு சாஸ் சேர்த்தாம டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கனால சக்கரை போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வச்சுருந்த பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எல்லா பக்கோடாவும் நல்லா இதில் மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை உடச்சி விடுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி வரும். இதெல்லாம் உடஞ்சி அந்த தண்ணியில் கரைஞ்சிருந்தால் தான் அந்த ரோட்டுக்கடை காளான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் நல்லா அதை குத்தி விடுங்க. அது ஊறி இருக்கனால சீக்கிரமே உடஞ்சிரும். இல்லைன்னா அப்படியே பெருசு பெருசாக கட்டி கட்டியாக இருக்கும். இது ஓரளவுக்கு சுண்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் அடி பிடிக்கவும் செஞ்சிடும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரோட்டுக்கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி இறக்கிட்டோன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இதை அப்படியே கையோட சுட சுட எடுத்து ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுருங்க. சூடாக ஆறிச்சுன்னா நல்லா இருக்காது. சூடாகவே சாப்பிடணும். இதை
இப்படி இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு இது மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஆனியனை கட் பண்ணி போட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா சாப் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கார்ன்ஸை இது மேலே தூவி விட்டுருங்க. இது இல்லைன்னா இந்த டிஷ் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாதுங்க. அவ்வளோதான், நம்ம ரோட்டுக்கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மலைக்கு சுட சுட ஆவி பறக்க அப்படியே வாயில் எடுத்து ஒரு பைட் போடும் போது வேற லெவல். இதை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் யார் யார் கூடலாம் ரோட்டுக்கடை காளான் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.